அனுர அரசு எப்படிப்பட்டது? யாழ்ப்பாண மக்கள் என்னை கொன்று விடுவார்கள். அர்ச்சனாவின் பதிலடி. கிறிஸ்துமஸ் தினத்தில் உலகத்துக்கு முடிவு. பரபரப்பை உண்டாக்கிய காணொளி. நாட்டில் ஆபத்தான இடங்கள் அடையாளம். முல்லைத்தீவு மாணவி உயிரிழப்பில் மர்மம். இலங்கைக்கு தபாலில் வந்து இறங்கிய ஆபத்தான பொருள். அனுப்பியது யார் தெரியுமா? வெளியான அதிர்ச்சி. மகிந்த ராஜபக்சவின் மிகப்பெரிய மோசடி அம்பலம். இவ்வளவு பணம் யாருடையது? இலங்கை மக்களுக்கு வாழ்த்து கூறிய ஜனாதிபதி அனுர. நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சுனா ராமநாதன் எம்பி பிணையில் விடுவிக்கப்பட்ட போது ஊடகங்களிடம் தெரிவிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தன்னை கொழும்பில் போட்டியிடுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அது குறித்து எதிர்காலத்தில் யோசிப்போம், கொழும்பில் போட்டியிட்டால் யாழ்ப்பாணம் மக்கள் என்னை கொன்று விடுவார்கள் என தெரிவித்துள்ளார். அத்தோடு எமது நாட்டை திருத்த முடியாது என்றும், ஒரு சந்தர்ப்பத்தில் அரசுக்கு எதிராக வாக்களிக்கின்றனர், பின்னர் எதிர்க்கட்சிக்கு வாக்களிக்கின்றனர், இதனாலே கொழும்பு மாநகர சபை பாதிடு தோல்வியடைந்தது, இது அரசாங்கத்தின் பாரிய வீழ்ச்சியாகவே பார்ப்பதாகவும், அரசாங்கம் கவிழ்வதற்கான அறிகுறிகள் தற்போது தெரிவதாகவும், இன்னும் ஒரு வருட காலப்பகுதிக்குள் ஆட்சி கவிழும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியை சுற்றியுள்ளவர்கள் அவருடைய படகில் ஓட்டைகளை உருவாக்கி வருகின்றனர். வடக்கில் முல்லைத்தீவிலும் கூட வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் உணவு ஒவ்வாமை காரணமாக 12 வயது சிறுமி கடந்த 21ஆம் திகதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். இருப்பினும் அவரின் உயிரிழப்பில் சந்தேகம் நிலவுவதாகவும், உரிய மருத்துவம் மேற்கொள்ளாமையாலேயே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிரிழந்த சிறுமியின் இறுதிக்கிரியை நேற்று நடைபெற்றதோடு இதன்போது சிறுமியின் உடலம் வீட்டில் அவர் கல்வி கற்ற பாடசாலை வளாகத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நேற்று மாலை அம்பலாங்குடை போலீஸ் நிலையத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு விபத்தில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் காயமடைந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வேலைக்கு வந்த கான்ஸ்டபிள் தனது துப்பாக்கியை சரிபார்த்து கொண்டிருந்த போது தற்செயலாக துப்பாக்கிச் சின்னம் பாய்ந்துள்ளது. அவரது ஒரு காலில் குண்டு பாய்ந்துள்ள நிலையில் உடனடியாக அவர் ஒரு போலீஸ் வாகனத்தில் பலப்பட்டி அடிப்படை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார் என்றும், அவரது காயங்கள் பெரிதாக இல்லை என்றும், அவரது உடல் நிலைமை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் நடந்த மோசடி தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு மோதிர பகுதியில் உள்ள பிரதீபா மண்டபத்திற்கு அருகிலுள்ள 2 ஏக்கர் 16 பெர்ச்சஸ் காணியை மகிந்த ராஜபக்ச ஆட்சியில் 50 லட்சத்திற்கு குத்தகைக்கு கொடுத்து 4600 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்றும், இந்த காணி 30 வருடங்களுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பு தனது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு சாஞ்சி ஆராய்ச்சி மாவட்டத்தில் உள்ள வீடமைப்பு திட்டத்தில் உள்ள வீடுகளை புனரமைப்பதற்காக 68 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பணத்திற்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஒரு வீட்டில் கூட எவ்வித புனரமைப்பும் செய்யப்படவில்லை. ஆனாலும் புனரமைப்பு செய்யப்பட்டதாக ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மொரட்டுவ சொய்சாபுர வீடமைப்பு திட்டத்தில் அறகல போராட்டத்தில் தீ வைக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேருக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் குறித்த பாதிப்புக்காக பல கோடி ரூபாய்களை நஷ்டமாக பெற்றுக் கொண்டவர்கள் ஆவர். இவர்கள் மக்களின் பணத்தை தங்களின் பரம்பரை சொத்துக்களாக பகிர்ந்து கொண்ட முறைகள் இவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு தபாலில் அனுப்பப்பட்ட 60 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருள் கொழும்பு மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்கள் தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு தபாலில் அனுப்பப்பட்டுள்ளதோடு, தபாலில் வந்த போதைப் பொருள் தொடர்பில் சுங்க அதிகாரிகளால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப் பொருளின் மொத்த எடை 6 கிலோகிராம் 201 கிராம் என்பதுடன் விசேட சோதனை நடவடிக்கையின் போதே போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக தெமட்டகொடையைச் சேர்ந்த 31 வயது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் சுங்க திணைக்கள பணிப்பாளரும் ஊடக பேச்சாளருமான சந்தன புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார்.
உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான நத்தார் பண்டிகையை இன்று மகிழ்ச்சியாக கொண்டாடவுள்ள நிலையில் ஜனாதிபதி அனுர நத்தார் பண்டிகையை கொண்டாடவுள்ள அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஒரு நாடாக மிகவும் வேதனையான இயற்கை பேரழிவை எதிர்கொண்ட இலங்கையர்களாகிய நாம் உறுதியுடன் மீண்டு வரும் சந்தர்ப்பத்திலேயே இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடுகின்றோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சகோதர உணர்வுடன் ஆதரவு வழங்குதல் மற்றும் மனிதகுலத்தின் விடுதலைக்கான அர்ப்பணிப்பு என்பன இவற்றில் முதன்மையானதாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளுக்கான மண்சரிவு சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அந்த பகுதிகளில் நிலவும் அபாயம் இன்னும் குறையவில்லை என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது மழைவீழ்ச்சி குறைந்துள்ளதால் சிவப்பு அறிவிப்புகள் நீக்கப்பட்டாலும் அதிகாரிகள் நேரடியாக வந்து சம்பந்தப்பட்ட அபாய பகுதிகளை ஆய்வு செய்யும் வரை மக்கள் அந்த பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கும் வரை அபாய பகுதிகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதோடு பதுளை, கண்டி, நுவரெலியா, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் உள்ள 17 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல் கட்ட எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் தினமான இன்று ராட்சத வெள்ளத்தின் மூலம் கடவுள் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போவதாக தன்னை தீர்க்கதரிசி என கூறிக்கொள்ளும் எபோ நோவா தெரிவித்துள்ள கருத்து பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இவர் கானாவை சேர்ந்தவர் என்றும் கடந்த காலங்களில் தீர்க்க தரிசனங்களை தெரிவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதிகமான பின்தொடர்பவர்களை கொண்ட இவர் நோவாவின் பேழையைப் போலவே ஒரு கப்பலை கட்டி வருவதுடன் சில கால்நடைகளையும் சேகரித்து வருகின்றார். இன்று ஆரம்பமாகி 3 ஆண்டுகள் நீடிக்கப் போகும் இந்த வெள்ளத்தை தாங்குவதற்காக அவர் சுமார் 10 மரப்பேழைகளை கட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளதோடு பல ஆண்டுகளாக உலகம் அழியப் போவதாக தீர்க்க தரிசனம் சொல்லும் நபர்களில் எபோ நோவா முதலாவதும் அல்ல, கடைசியும் அல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது.